மத்தேயு 12:45 திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்பகுந்து அங்கே குடியிருக்கும். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு ஆவி குடியிருந்த இடத்துல 8 ஆவி எப்படி குடியிருக்க முடியும்? ஒரே ஒரு மனிதன் தான், ஒரே ஒரு இருதயம், ஒரே ஒரு ஆத்மா தான். ஒரு ஆவி தான் அதுக்கு முன்னால குடியிருந்துச்சு, அதை துரத்தி விட்டாங்க. அப்புறம் சுற்றிட்டு மறுபடியும் வந்து பார்த்து, நம்ம ஒரு ஆளாக இருந்தால் நம்மளை துரத்திடுவாங்க, நம்ம 7 ஆளை கூட்டிகிட்டு வருவோம். ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தால் போதாதா? சரி, ஒருத்தரை இருந்தோம், துரத்திட்டாங்க. அப்போ 2 பேர் இருப்போம்னு நினைக்கல, 7 பேரை கூட்டிகிட்டு வருது. 7 ஆவிகளை கூட்டிகிட்டு வருது. ஏன்னா 2 பேர் இருந்தால் கூட துரத்திடலாம், 3 பேர் இருந்தால் கூட துரத்திடலாம். ஒருத்தர் இருந்த இடத்துல 8 பேர் இருந்தோம்னா அது என்ன கணக்குன்னு தெரியல. நம்மை துரத்த முடியாது. நமக்கு பாதுகாப்பு, நமக்கு பலம் என்று அந்த ஆவி போய் 7, தன்னை விட 7 பொல்லாத ஆவிகளை கூட்டிக் கொண்டு 8 ஆவிகள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில குடியிருக்கிறது. இப்போ நிலைமை மோசமா இருக்கும் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரு ஆவி இருந்த இடத்துல எப்படி 8 ஆவி தங்கி இருக்கும்? இப்போ ஒரு மனுஷன் குடியிருந்த இடத்துல 8 மனுஷன் குடியிருக்க முடியுமா? எந்த அறையிலும் ஒரு அறை, ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு அறை எடுத்து தங்குறோம். அதில் மிஞ்சி போனால் ட்ரிபிள் பெட்டு இருக்குது, டபுள் பெட்டு தான். சில அறைகளில் ட்ரிபிள் பெட் இருக்குது, எக்ஸ்ட்ரா பெட்டு 1-2 போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஒரு அறையில் 2 பேர் நல்ல வசதியாக தங்கலாம், மிஞ்சி போனால் 3 பேர் தங்கலாம், அவ்வளோதான். ஒருவர் தங்குகிற, அதுவும் சிங்கிள் பெட்டில், ஒத்தை படுக்கை உள்ள ஒரு அறையில் அந்த படுக்கையில் ஒருத்தர் தான் படுக்க முடியும். கூடுதலாக ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டு, கூடுதலாக ஒரு படுக்கை தருவாங்க, அதுக்கு பணம் வாங்கிப்பாங்க. அதனால் 2 பேர் தான் இருக்க முடியும். ஒருவர் தங்கக்கூடிய அறையில் 8 பேர் எப்படி தங்க முடியும்? ஒரு நாள்னா பரவாயில்ல, இது நிரந்தரமா. அது இப்போ எவ்வளவு அங்கே பிசாசுக்கு நடுவில், பிசாசுகளுக்குள்ள எவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்கிறது மட்டும் இல்லை, ஒற்றுமைன்றது சண்டை போடாமல் இருக்கிறது. 8 ரூமில் வரிசையாக 8 பேர் தங்கியிருக்காங்க, சமாதானமாக இருக்காங்க, அது ஒற்றுமை. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்காங்க, அது ஒற்றுமை. ஆனால் ஒரே அறையில் 8 பேர் இருக்காங்கன்றது அது ஆச்சரியமாக இருக்கு. அது ஆவி. அதனால ஆவிக்கு அகலம், நீளம், உயரம்லாம் கிடையாது. அதனால ஒரு இடத்துல ஒரு ஆவி இருக்கிற இடத்துல 8 ஆவி கூட இருக்க முடியும். அது ஒரு விதத்தில் உண்மைதான். ஏன்னா மனுஷனுக்கு நீள, அகலம், உயரம்லாம் உண்டு. அவன் போய் ஒரு இடத்துல, ஒரு நபர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு நாற்காலியில் 8 பேர் உட்கார முடியுமா? ஒருத்தரை வேணா சமாளித்து உட்கார வைக்கலாம், 2 பேர் வேணா ஒரு நாற்காலியில் எப்படியோ சமாளித்து தற்காலிகமாக அந்த கைப்பிடியில் உட்கார வைக்கலாம். இல்லை, கைப்பிடி இல்லாத நாற்காலி என்றால் கொஞ்சம் ஆளுக்கு பாதி நுனியில் உட்காரலாம். ஆனால் ஒரு நாற்காலியில் 8 பேர் உட்கார முடியாது. ஏன்னா நீள, அகலம், உயரம் மனுஷனுக்கு உண்டு. ஆனால் ஆவிக்கு நீள, அகலம், உயரம் கிடையாது. அந்த ஒரு அம்சம் அங்கே இருந்தாலும் கூட 8 ஆவிகள் ஒன்னோடு ஒன்று ஒத்துமையாக, ஒரே மனதோடு, ஒரே இருதயத்தோடு இசைந்து இணைந்து இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு அம்சமும் சிறப்பு, கூடுதல் அவங்களுக்கு சாதக அம்சம் என்னன்னா, குடும்பம் கிடையாது. இப்போ மனுஷனை ஒரு அறையில் கொண்டு போய் ஒரு டார்மெட்ரி, ஒரு பெரிய ஹாலில் டார்மெட்ரி போட்டிருப்பாங்க. அதில் 10 பேர் 20 பேரை கூட தங்க வைக்கலாம். ஆனால் ஒரு 8 குடும்பத்தை கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்க முடியாது. 2 குடும்பம் ஒரு இடத்துல தங்குறதே கஷ்டம். ஒரே வீட்டில், ஒரே அறையில் நிச்சயமாக 2 குடும்பம் தங்க முடியாது. ஒரு வீட்டில் 2 குடும்பம் தங்கலாம், அதுவே கஷ்டம்தான். அது 2 குடும்பங்களுக்கு இடையில உரசல்கள், மோதல்கள் வந்துடும்.
அந்த அந்த பிசாசுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை குறித்து இயேசுநாதரே சொன்னார், பாராட்டி சொன்னார். ஒரு விதத்தில் சொன்ன பாராட்டி சொன்னார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி என்றால் நாம் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கணும். ஒரே பேழைக்குள்ள 3 குடும்பங்கள் இருந்தது. 8 ஆவிகள் என்று சொல்லும்போது 8 பேர் என்று எடுத்துக்கொண்டால் நோவாவினுடைய பேழையில 8 பேர் இருந்தாங்க. 4 குடும்பங்கள், 8 பேர், 8 தனிப்பட்டவர்கள், ஒண்டிக்கட்டைகள், 8 பெண்கள் ஒரு வீட்டில் இருந்துடலாம், அல்லது 8 ஆண்கள் ஒரே வீட்டில் இருந்துடலாம். அது வேற விஷயம். அது கூட கஷ்டம்தான். அதுலேயும் பல சிக்கல்கள், மோதல்கள், உரசல்கள் உண்டு. ஆனால் 4 குடும்பம் ஒரு வீட்டில் இருக்கிறது கஷ்டம். அது ஒரு பேழை. அதுவும் 1 வருஷம் இருந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு 1-2 நாளுன்னா ஒரு ரயிலில் பயணம் செய்கிறோம். 68 72 படுக்கை இருக்கு. 4 கழிவறை தான். 1 நாள் 2 நாள் அதை அவர்கள் சமாளித்து போயிடுறாங்க. கீழையும் மேலையும் நடுவுலையுமா படுத்துக்கிறாங்க, சமாளித்து போயிடுறாங்க. ஏன்னா 1 நாள் 2 நாள், மிஞ்சி போனால் 3 நாள். 1 வருஷம் போகணும்னா கஷ்டம்தான். ஒரு ரயிலில் 1 வருஷம் போகணும்னா கண்டிப்பாக அது சமாளிக்க முடியாது, கஷ்டம். இவங்க 1 வருஷம் ஒரு ரயிலில் போன மாதிரி தான். 4 குடும்பம், 8 பேர், வேலை நிறையா. ரயிலில் போகும்போது நமக்கு ஒரு வேலையும் கிடையாது, அங்கே வேலை. ஏன்னா ஆயிரக்கணக்கான மிருகங்கள் உள்ளே இருக்கின்றன. அதுக்கு தண்ணி வைக்கணும், அதுக்கு சாப்பாடு வைக்கணும், சுத்தம் பண்ணணும். மிருகங்கள் கழிவு வந்துகிட்டே தான் இருக்கும் தினமும், அதை சுத்தம் பண்ணணும். இப்போ ஆயிரக்கணக்கான மிருகங்கள் என்று சொல்லும்போது ஜீவராசிகள் உள்ளே இருக்கிறது. சுத்தம் பண்ணணும், உணவு வைக்கணும், தண்ணி வைக்கணும். 8 பேருக்குமே வேலை. இப்போ வேலை செய்கிறதுல நிச்சயமா நீ செய் நான் செய்யன்னு பிரச்சனை வரும். ஒரு சின்ன பகுதி தான், ஏன்னா ஒரு பேழை, அதில் பெரும்பகுதி ஜீவராசிகள் இருக்கின்றன, ஒரு பகுதி உணவு இருக்கிறது. ஒரு சின்ன பகுதியில் தான் இந்த குடும்பங்கள், 4 குடும்பங்கள் இருந்தன. 1 வருஷம் உள்ளே இருந்தாங்க. அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் மோதலும் உரசலும் வரல. அது ஒரு பெரிய அற்புதம். அதுவும் 3 மருமகள், ஒரு மாமியார் உள்ள இருந்தாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் பாருங்க. 3 மருமகள், ஒரு மாமியார் உள்ள இருக்கிறாங்க. 4 பேரும் வேலை செய்யணும். 4 பேரும் ஒருத்தர் முகத்தை தான் ஒருத்தர் 1 வருஷமா பார்க்கணும். ஆனா எந்த ஒரு சண்டையும் வரல. அது ஒரு பெரிய விஷயம். ஒரு தேவ பிள்ளை பிசாசை துரத்துறதோ, செத்தவனை உயிரோடு எழுப்புறதோ, அற்புதம் பண்றதோ, வியாதியை சுகமாக்குறதோ, வல்லமையா ஊழியம் செய்யறதோ அடுத்த விஷயம்தான். ஒரு மனதோடு இருக்கிறது, ஐக்கியத்தோடு இருக்கிறது, சகோதர சிநேகத்தோடு இருக்கிறது, இணக்கத்தோடு இருக்கிறது, இசைந்த ஆத்துமாக்களா இருக்கிறது தான் பெரிய விஷயம். அதுதான் பெரிய விஷயம். அதுக்கு தான் ரொம்ப வல்லமை வேணும், அதுக்கு தான் ரொம்ப அபிஷேகம் வேணும். கர்த்தர் நமக்கு அந்த இணக்கத்தை, இசைவை, ஒருமனப்பாட்டை, சகோதர சிநேகத்தை, ஐக்கியத்தை கட்டளையிடுவாராக. ஆமென்.